கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் கூட்டணி கட்சிகள் கலகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கேள்விகளால் துளைத்தெடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியின் பேச்சுக்கள் அரைவேக்காட்டுத்தனமாக உள்ளது என குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலினை தனது அறிக்கையால் வறுத்தெடுத்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆம், அவருடைய அறிக்கையில் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் திரு ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல அரைவேக்காட்டுத்தனமாக இருக்கிறதாம் அவருக்கு. ஆமாம், அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்ததும் நான் அதை செய்ய போகின்றேன், இதை செய்ய போகின்றேன் என்று வாய்க்கு வந்தபடி ரீல்களை அளந்து விடுகிறீர்களே, அதுதான் அரைவேக்காட்டுத்தனம். தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக உங்கள் காவல்துறை கைது செய்துள்ளதே, இது என்ன மாடல்? பாசிச மாடல் தானே. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த திருவாளர் டெல்டாவில் கால் வைக்கவே கூச்சப்பட்டிருக்க வேண்டும். நல்ல வேளை இவர் பச்சை துண்டு போட்டு விவசாயிகளை அசிங்கப்படுத்தவில்லை. நான் செய்தித்தாள்களை படிப்பதில்லையாம். சொல்பவர் யார் தெரியுமா? முரசொலி தவிர எந்த பேப்பரையும் படிக்க விரும்பாத பொம்மை முதலமைச்சர். நாட்டில் மும்மாறி பொழிகிறது, எல்லோரும் என்னை பாராட்டுகின்றார்கள் என்று மாய உலகில் வாழும் உங்களை மீட்க வழியே இல்லை. எந்த பயனும் இல்லை. நாள்தோறும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களில் வருவதில்லையா என்ன? இன்னும் சொல்ல போனால் ஊடகம் மற்றும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தானே என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் அள்ளிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம். உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதேதானே செய்திகள் வருகின்றன. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினர் பேசி வருவது உங்களுக்கு தெரியாதா? ஆக ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் என்ற என்னுடைய கூற்றை மீண்டும் மெய்ப்பித்து விட்டார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.